Hi guys, நான் விஷ்ணு from Mela Select Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் 2 வீடியோ வந்து ஹெட்ஃபோன்ஸ் பத்தி பார்த்தோம். கொஞ்சம் டிஃபரண்டா பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆல் இன் ஒன் அழகுராஜா மாதிரி ஆல் இன் ஒன் ட்ரைபாட் தான் பார்க்க போறோம். சோ அத ட்ரைபாட்னு சொல்லலாம், மோனோபாட்னு சொல்லலாம், இல்ல ஸ்டாண்ட்னு சொல்லலாம், இல்ல மினி ட்ரைபாட்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாங்க. அப்படி கேஜெட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த கேஜெட் என்ன பிராண்ட் பாத்தீங்க அப்படினா என்ட்ரலை அப்படினு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு கேஜெட் தான் நம்ம வாங்கி இருக்கோம். சோ அந்த கேஜெட் பாத்தீங்க அப்படினா GoPro ஓட ஃபர்ஸ்ட் காப்பி. சோ GoPro 3500 இருக்கு அதே கேஜெட். சோ இது வந்து வெறும் 700 rupees கொடுக்காங்க. ஸோ 700 rupeesக்கு செம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நான் சொல்லணும். ஸோ இதுதான் அந்த ஆல் இன் ஒன் அழகுராஜா. ஸோ இந்த அழகுராஜா தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன் அந்த ஆல் இன் ஒன் அழகுராஜா. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேம் லைக் ஒரு ட்ரே தான் இருக்குது. ஸோ ட்ரே எடுத்து நம்ம வெளியே வைப்போம். ஸோ ஐ திங்க் எம்டி பாக்ஸ் தான். ஆமாம், எம்டி பாக்ஸ் தான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓரமாக வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ்காக ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மவுண்டிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 inch அந்த ஹோல்டர் மவுண்டிங் ஸ்க்ரூ ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த ஆல் இன் ஒன் அழகுராஜா வரும் இதுக்கு. அண்ட் ஒரு லாங் த்ரெட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் மவுண்டிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ ட்ரே தேவையில்லை. ஸோ இது பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க, எதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் நம்ம ப்ராடக்ட்ஸ் பாக்ஸில் இருக்கிறது. ஒரு கிளான்ஸ் இப்போ நான் காட்டுறேன். ஸோ கேஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். ஸோ மவுண்டிங் கிளாம்ப் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியானது நான் சொல்ல மாட்டேன். ஏதோ பேருக்கு கொடுத்துருக்காங்க, பட் இதோட பெஸ்ட்டான மவுண்டிங் லேம்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ பெஸ்ட்டான மவுண்டிங் லேம்ப்ஸ் இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மவுண்டிங் கிளாம்பில் வந்து நம்ம இதை ஸ்க்ரூவிங் பண்ணிக்கணும். ஸோ சென்டராக வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி வந்து இதை மவுண்டிங் பண்ணிக்கோங்க. மவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லாங் த்ரெட்டை வந்து இங்கே டைட் பண்ணுங்கள். இதை வச்சு இங்கே ஸ்க்ரூவிங் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஏதோ ஒன்று குறையுது இல்லை, ஃபோன் குறையுது. ஸோ ஃபோனை இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. GoProட கேஜெட் தான் அது. ஸோ GoProக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படி வச்சு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் இருக்கா, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு கீழே ஒரு லாக் இருக்கும், அதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு மோனோபாட். ஸோ இந்த மாதிரி ஒரு மோனோபாட் மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஷூட் பண்ணதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது ஒன்று ஆச்சா, இது ரெண்டாச்சு. ஆல்ரெடி ஒன்று இப்படி வச்சு காமிச்சேன். ஸோ இது ரெண்டாவது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஸோ இந்த மாதிரி க்ராஸாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தச்சிருக்க டைட் பண்ணிட்டு அப்போ இதை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆங்கிள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ஒரு சி மவுண்டிங் ஹோல்டர் மாதிரி ஆச்சா. ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கோங்க. அண்ட் இதையுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் டைட் பண்ணிடுங்க. இப்போது வந்து இந்த கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஸ்க்ரூவிங் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. கடா இப்போ வந்து இப்படி இருக்கும் உள்ள. ஸோ இதை வந்து இப்படி
ட்ரைபாட், மினி ட்ரைபாட். ஸோ இதை வந்து நம்ம இது கூட வச்சு திருப்பி அகெயின் நம்ம ஸ்க்ரூவிங் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ வந்து இது ஒரு ட்ரைபாட். ஸோ இது மேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆங்கிள் கரெக்டாக தெரியல உங்களுக்கு. ஸோ ஆங்கிள் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரைபாட். ஸோ இதை வச்சு நம்ம ஹைட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இதையே திருப்பி நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கையில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தனியாக இருக்குமா. ஸோ இது வந்து மேலே இந்த இதை மட்டும் இப்படி புல் பண்ணி எடுங்க. தட்ஸ் இட். இது தனியாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கோப்ரோ இங்கே மாட்டிக்கலாம். சேம் லைக் வந்து இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம இப்படியும் மாட்டிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இது ஒரு அமேசிங்கான ஒரு இது கைஸ். ஸோ இதை வச்சு நம்ம டைட் பண்ணி வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினி ட்ரைபாட். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இப்போ புரியுதா இதுக்கு நான் ஆலியில் நாலு சொன்னேன்னு. ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அவங்க சொல்லியிருக்க ஃபீச்சர்ஸ் தான் கண்டிருக்கேன். இது போக நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது தக்கன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையவே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பட்ஜெட் பெஸ்ட் ஆல்-இன் ஒன் ட்ரைபாட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது, நம்பி வாங்கலாம். ஸோ அகைன் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணி வேண்டியதான். டைட் பண்ணி லாக் பண்ணால் முடிஞ்சது கைஸ். ஸோ இந்த நாட்டை வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். டேஞ்சரஸான ஷார்ட் எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது கையில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கையில் க்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ இது போக இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வெறும் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரி vlogging எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி vlogging எடுக்கிறதுக்கு அண்ட் செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம். இந்த ஓகே guys, ஃபைனலி அந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணியாச்சு. ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பெஸ்ட் பை லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அமேசான் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு தெரிவிக்க வர வீடியோவில் உங்களை பார்க்க வரேன். until stay tuned.